அணுக்குட்டி ஒரு கதை சொல்லலாமா? ஓகேம்மா. சரி, ஒரு நாட்டில் அரசர் வந்து மக்களுக்கு போட்டி வைக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம அரண்மனையோட கோட்டை கதவை யார் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டோட சமஸ்தானத்தில் பாதி இடத்த நான் தானமாக தரேன். சப்போஸ் அது அந்த போட்டியில் தோற்று போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கையை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மக்கள்லாம் பயந்து போய் எதுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போயிடுறாங்க. அப்போ ஒரே ஒரு இளைஞன் மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக வர்றான். அப்போ மக்கள்லாம் அவன்கிட்ட சொல்கிறாங்க, எதுக்குப்பா இவ்வளோ தூரம் நீ மெனக்கிடுற? அவர் வந்து சப்போஸ் தோற்று போயிட்டா கையே வெட்டிடுவேன்னு சொல்கிறாரு, நீ இளைஞன் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து ட்ரை பண்ணுறேன், நான் ஜெயித்தேன் அப்படின்னா பாதி இடம் தானமாக தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. தோற்று போயிட்டா என்னோட கை மட்டும்தான் போகும், உயிர் போகல, அதை வச்சு நான் பொழைச்சிக்கிடுவேன், நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே போயிட்டு டோரில் கை வச்ச உடனே டோர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அரசர் வந்து டோரை வந்து லாக் பண்ணவே இல்லை. யார் வந்து துணிச்சலாக வராங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவர் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, யார் இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, யார் ஒருத்தவங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும்.